வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்களின் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம். ஆக்சுவலாக இந்த நட்சத்திரத்தை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க, கிருத்திகை அப்படின்னும் சொல்லுவாங்க.
இந்த மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தை தலைவெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோதிட கணக்கீட்டுகளின்படி ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதை 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த மேசராசியில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். மற்ற 2, 3, 4 பாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு போயிடும். அதனால் இந்த 1ஆம் பாதம் மட்டும் மேசராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இதை தலைவெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வெட்டுப்பட்டிருக்கு, அதனால் இது அபசோகனம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜோதிட பகுதி கணக்கீடுகள், அவ்வளோதான். இன்னும் இந்த பொசிஷன்ஸ் இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துவது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. மற்றபடி இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. பொதுவாக ஒரு நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதை அமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வெட்டுப்பட்டு இருந்தாலும் சரி, படாமல் இருந்தாலும் சரி. பட் வெட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் வரும் அப்படின்னா, அந்தந்த ராசி நிலைகளுக்கு ஏற்ப அதனுடைய குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது அங்கே உண்டாகும், அவ்வளோதான். மற்றபடி வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மேசராசியில் இருந்தாலும் சரி, ரிஷபராசியில் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். மேசராசியில் இருக்கிறதுக்கும் ரிஷபராசியில் இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வேறுபாடுகள் அப்படின்னா, மேசராசியில் இருக்கக்கூடியவங்க அதை ஒரு மாதிரி அணுகுவாங்க, ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்க குணாதிசயங்களுக்கு ஏற்ப அதை ஒரு மாதிரி அணுகுவாங்க, அவ்வளவுதான் இங்கே விஷயம். மற்றபடி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த நட்சத்திரங்களின் விதி அமைப்பு படி அது எப்படி இருக்கோ அந்த விஷயங்களை தான் அவங்க கடந்து வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது இதை ஒரு பிடிவாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய குணம் அந்த பிடிவாத ஆற்றலுக்கு தான் உண்டு. ஸோ எந்த விஷயத்துக்காக நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நல்லது கெட்டது அப்படிங்கிறது மாறுபடுது. இல்லாமல் பிடிவாத குணம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி இந்த மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே பிடிவாத குணம் படித்தவங்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க நினைத்ததை அடையணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதே போல் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கான குணாதிசயம் படைத்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டு வட்டம் போட்டு அதுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்துக்கலாம். அந்த கோடை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அமைப்புகளில் தான் அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆட்கள், நேர்மையை விரும்பக்கூடியவங்க, நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க, டைமை கீப்பப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் சொன்ன நேரத்தில் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் பிரகாரம் எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனாலே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த மன உறுதி அவங்களுக்குள்ள எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். சினிமாவில் சில டைலாக்ஸ் எல்லாம் கேட்போம், நான் நேர்மையான கொம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வீர தீரத்திற்கு உண்டான எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு முழுமையாக நேர்மையாக பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க முழுக்க ரொம்பவே ஒரு ஆக்டிவான நபர்கள் அண்ட் காரியவாதிகளும் கூட. பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை லட்சியங்கள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் அடையணும் அப்படிங்கிறது தான். அது எந்த விஷயங்கள்ல அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிற சொல்லுவோம். எல்லாரும் எல்லா விஷயங்களும் பேரும் புகழும் அடைஞ்சிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பேரும் புகழையும் பெறுவதற்காகவே ஜனனம் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விஷயங்கள்ல எந்த மாதிரி அமைப்புகளில் அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லும். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் சுய ஜாதகத்தில் ஒரு பாசிட்டிவான கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் இவங்க பேரும் புகழும் அடைவது உறுதி. பட் அதுவே கிரக அமைப்புகள் சரியில்லை, ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயங்களுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க, போராடி கொண்டே இருப்பாங்க. அதை முழுமையாக அடைவாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அந்த விஷயங்களை நிலைநிறுத்தி விட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது முடியும். ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. மோசமான ஜாதகம் பெற்றவங்க கூட இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதித்து கொண்டு தான் அவங்க போவாங்க. ஸோ அந்தந்த ஜாதக அமைப்புக்கு உரித்தான வகையில் அவங்களுக்கு உண்டான ஒரு பேர் புகழ் அடையாளங்களை பதித்து கொண்டு தான் இவங்களுடைய ஜனனம் அப்படிங்கிறதே முடிவடையுது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பேரும் புகழையும் பெறுவதற்காகவே ஜனனம் எடுக்குது. அது எந்தெந்த விஷயங்கள்ல அது சுலபமாக இருக்கா அல்லது கடினமாக இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பர்சனல் ஜாதகம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லும். அவ்வளவுதான்.
இயற்கையாகவே இவங்க வந்து நல்ல புத்தி கூர்மை உடையவங்களாக இருப்பாங்க. நேர்மையை அதிகம் விரும்புறதுனால இவங்களுக்கு வந்து கோபம் மற்றும் முரட்டு சுபாவம் அப்படிங்கிறது அதிகம். அதே போல வேலை வாங்கக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு அதிகம். கிளியராக சொல்லணும்னா இவங்க வந்து வளைஞ்சு குனிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அல்ல. ஆனால் வேலைன்னு ஒன்று செய்யக்கூடியவங்க, அதில் மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய திறன் என்பது இவங்களுக்கு அதிகம். ஒரு மேனேஜ்மெண்ட் பவர் அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு. சிம்பிளாக சொன்னால் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, அல்லது மற்றவங்க இவங்களுக்காக அதிகமாக வேலை செய்வாங்க. எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் மேலோட்டமாக மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்களே, இப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்க கையில் இருக்கும். ஆனால் எல்லா வேலைகளும் இவங்க தான் இழுத்து போட்டு செய்வாங்களா அப்படின்றத கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த விஷயங்கள் அந்தந்த நபர்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுத்து தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அதாவது தனித்து செயல்படாமல் ஒரு கட்டமைப்போடு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இவங்களுக்கு உண்டு. நார்மலாக வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். சரியாக வேலை நடக்கலை, இல்லை சொன்ன நேரத்துக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரத்தான் செய்யும். அது அளவுக்கு அதிகமாக வர செய்யும். இவங்களுடைய முழு முரட்டு சுபாவத்தையும் இவங்க வெளிப்படுத்த தான் செய்வாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து அன்பையும் காட்ட தெரியும், அடாவடித்தனத்தோடு செயல்படவும் தெரியும். இடம் பொருள் ஏவலிருந்து இடம் பொருள் மனிதர்களிருந்து தான் இவங்க செயல்பட்டு வருவாங்க. யார் யாருக்கு என்னென்ன எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இவங்க இருப்பாங்க. சிரிக்கிறவங்க கிட்ட சிரிக்கணும், முறைக்கிறவங்க கிட்ட முறைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பாலிசியாகவே இருக்கும். அண்ட் பொதுவாக மேச ராசியினுடைய லட்சணம் அப்படிங்கிறது ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை அமைப்பில் பிறப்பு முதல் இறப்பு வரை அந்தந்த வயது நிலைக்கேற்ப என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த அமைப்பை முழுமையாக பெற்ற நிலைகளை தான் இருக்கும். இதை வந்து ஏற்கனவே பல பதிவுகளையும் சொல்லியும் இருக்கும். இந்த மேசராசி கிருத்திகை நட்சத்திரமும் அப்படித்தான். அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க பெற்றுக்கொண்டு தான் இருப்பாங்க. பட் என்னன்னா இவங்களுடைய சுபாவம் அப்படிங்கிறது நேர்மை மற்றும் முரட்டுத்தனத்தோடு இருக்கும். அதாவது இவங்க எதிர்பார்த்தபடி சரியான வகையில் வேலைகள் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த கோபத்தாவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமே இல்லாமல் மற்ற விஷயங்கள் ஒரு சராசரியான நிலைகளில் முன்னாடி சொன்ன மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நபர்களுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிற இடத்துல சிரிக்கவும் செய்வாங்க, முறைக்கிற இடத்துல முறைக்கவும் செய்வாங்க. காதலை காட்டக்கூடியவங்களுக்கு காதல் அன்புங்கிறது இருக்கும். பகையை காட்டக்கூடிய இடங்களில் பகையும் வெறுப்பையும் காட்டக்கூடிய நிலைகளும் இவங்களுக்கு உண்டு. ஸோ அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய நிலைகள் என்பது உங்களுக்கு உண்டு. பட் ஜென்ரலாக இவங்க வந்து எல்லா விஷயங்களும் தான் முதன்மையாக இருக்கணும், தன்னுடைய தலைமையில் எல்லா விஷயங்களும் நடக்கும், தனக்கு கௌரவம் அந்தஸ்து உயர்வு போன்ற விஷயங்கள் எப்போவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும், மற்றவங்க மதிப்பு மரியாதை குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயங்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னாலும் இவங்களுடைய மனநிலை அந்த கோபம் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வரும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாகவே வந்து கத்தி மேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்றைய காலகட்டங்களில் நல்லது செஞ்சாலும் தப்பு தான், கெட்டது செஞ்சாலும் தப்பு தாங்கிற நிலைகளில் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்லவங்களா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசின்னு வரும்போது இயற்கையாக கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கிறதுனால மற்றவங்களுடைய பார்வையில் கொஞ்சம் கோபக்காரங்களாக இவங்க தெரியுது இயல்பு தான். பட் அது எல்லாமே நியாயமான விஷயங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான நிலைகளில் ஏற்படுது. அரசியல் சாதுரியம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க. ஆண் சகவாசங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த ஆண்களுக்கு உண்டான அந்த தைரியத்தோடும் வீரியத்தோடும் அவங்க செயல்படவும் செய்வாங்க. அந்த ஆண் தன்மை அப்படிங்கிறது மிகுந்து இவங்க கிட்ட காணப்படும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதாவது இங்கே வந்து பாலினத்தை பற்றி பேசலை, ஆண் பெண் தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது, அந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க வந்து இந்த பழமையான பழக்க வழக்கங்கள், அதாவது பரம்பரை பழக்க வழக்கங்கள், புராதன பழக்க வழக்கங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. எதா இருந்தாலும் முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இவங்க கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. அந்த விஷயங்களை எதிர்பார்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரியோர்களை போற்றக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே மரியாதை நிமித்தமாகத்தான் அவங்ககிட்ட காணப்படும். அது இவங்க மற்றவங்களுக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவங்ககிட்ட இருந்து ஏதாவது இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, அது எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரியாதை நிமித்தமாகத்தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு காரணங்களை மையப்படுத்தியும் இருக்காது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உண்டான அந்த ரெஸ்பெக்டை மற்றவங்க கொடுத்துட்டாலே போதும், இவங்களுடைய மனசில் எல்லாரும் இடம் பிடிச்சிடலாம். மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் இவங்க வந்து மயங்கக்கூடியவங்க அல்ல. அதே போல் இவங்க வந்து சுய முன்னேற்றத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க, கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் அதே போல் இவங்க வந்து கொஞ்சம் சுயநலவாதிகளும் கூட. தனக்காக அப்படிங்கிற விஷயம்தான் முதல்ல, தனக்கு மிஞ்சின பிறகுதான் தானம் தரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் தன்னை நம்பியவர்களை என்றைக்கும் கைவிட மாட்டாங்க. அதாவது தனக்கு அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்தை செய்கிறதே பார்த்தீங்கன்னா அது தன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் சேர்த்ததாகத்தான் இருக்கும். இந்த விஷயங்களை வந்து இவங்களால பிரித்து பார்க்க முடியாது. உண்மையாக ஒருத்தங்க நம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து தான் எல்லா விஷயங்களையும் இவங்க டிசைட் பண்ணுவாங்க, தனக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே. ஸோ அந்த வகையில் இவங்க எப்போவுமே தனக்கு அப்படிங்கிற விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க, மற்ற விஷயங்கள்லாம் செகண்டரி தான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களுடைய குழந்தை பருவம், பாலிய பருவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் இருக்கும். அதாவது இவங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 25 வயது வரைக்குமே பார்த்தீங்கன்னாலும் தான் தோன்றித்தனமாகத்தான் எல்லா விஷயங்களுமே இவங்க செய்வாங்க. உண்மையிலே இந்த காலகட்டங்களில் இவங்க பெறக்கூடிய இந்த வாழ்க்கை அமைப்பு தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகமான விஷயங்கள் அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும். அதாவது மனிதராக பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டங்களில் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முதல் 25 வருடத்திற்குள்ளா தான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சது. அதன் பிறகு அதைய பேஸா வைத்து கொண்டு வாழக்கூடிய அமைப்புகள் தானே தவிர வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது முதல் 25 வருடத்துக்குள்ளேயே இவங்களுக்கு கிடைச்சது. அதுலேயும் முதல் 10 வருட காலம் அப்படிங்கிறது, அதாவது குழந்தை பருவத்தில் விளையாட்டு பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே அடமெண்டலாக இருப்பாங்க, யாருக்குமே அடங்க மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு ரொம்பவுமே தொந்தரவு கொடுப்பாங்க, கூட விளையாடுறவங்ககிட்டலாம் கொஞ்சம் வம்பு எடுத்துட்டு வந்துடுவாங்க. எல்லாமே வந்து இவங்க இஷ்டப்படி தான் இருக்குமே இல்லாமல் மற்றவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க அத்தனையுமே இவங்களுடைய இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரியான நிலைகளை ஒரு சைடில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு சைடில் இது நெகட்டிவாகவும் போயிடும். ஏன்னா சராசரியான ஒரு புத்தியே வளராத காலகட்டங்களில் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பெறுறது, அதை எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடங்கள்ல தான் இவங்களுக்கு இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறதே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் அவங்களால சரியான முறையில் பயன்படுத்திக்க முடியும். ஒரு சரியில்லாத பட்சத்திலாம் இந்த மாதிரியான அனுபவங்களை கிடைத்தாலும் கூட தான் தோன்றித்தனமாக அதை இதோதொரு விஷயங்களில் செயல்படுத்தி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு மற்றவங்க மத்தியில் தேவையில்லாத அவப்பெயர்களையும் பெற்று பிற்காலத்தில் அந்த அனுபவங்கள் மூலமாகவே வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுது. அதாவது கிளியராக சொல்லணும் அப்படின்னா விதியின் அமைப்புப்படி இவங்களுடைய அந்த குழந்தை பருவம் தான் இவங்களுக்கு உண்டான அந்த அடையாளத்தையே உருவாக்கி கொடுக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வயதில் இவங்க எப்படிப்பட்டவங்களாக மற்றவங்களுக்கு இருக்கிறாங்களோ அதே நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருது. 5 வளையாதது 50 மலையாதுங்கிற பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த நிலைகளில் இனி அடுத்தடுத்தது போகும் அப்படிங்கிறத இவங்களுடைய குழந்தை பருவத்தை வச்சு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடலாம். தோராயமான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். மேலும் ஒரு நல்ல ஜாதக அமைப்பு பெற்றிருந்தாங்கன்னா இவங்களுடைய குழந்தை பருவத்தில் இந்த நல்ல செல்வாக்கான நிலையும் பேரும் புகழையும் அடக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு முழுமையாக இருக்கும். சிலலாம் நம்ம பார்க்கலாம், குழந்தை வயதிலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் சாதிச்சாங்க, இந்த மாதிரியான பேர் புகழை அடைஞ்சாங்க, இந்த மாதிரியான விருதுகள் வாங்குறாங்க அப்படின்னால பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாகவே பொருந்தும். அவங்கவுங்க அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப ஒரு பேரும் புகழையும் அடக்கூடிய அமைப்புகள் அந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கை கெட்டியது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி கிடைச்சி தட்டி போய்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களே தக்க வச்சுக்க மாட்டாங்க. இந்த விட்டல் பூச்சி மாதிரி அவங்களாகவே ஏதோ ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களே கெட்ட பேரையும் உண்டாக்கிக்குவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறிகளாகவே நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இதை எப்படியோ முதல் 15 வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளங்களுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத முழுமையாகவே எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்களில் இவங்க இஷ்டப்படி இவங்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும்தான் இவங்க செய்து வருவாங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்கோ மற்றவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கும் இடம் கிடையாது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். 15லேருந்து ஒரு 25 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காரியவாதிகளாக இவங்க திகழ்வாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஹைப்பர் ஆக்டிவாக இவங்க இயல்பாகவே இருப்பாங்க. பொதுவாக குழந்தைகள் அப்படின்னா நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப இது வந்து இரட்டைத்தன்மையில வேலை செய்யும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அதில் இந்த 15லேருந்து ஒரு 25 வருட காலகட்டம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இன்னும்
அதிகமாகவே அந்த இன்வால்மெண்ட்டை பார்க்கலாம். எப்போவுமே ரொம்பவுமே துரு பரபரன்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த விளையாட்டு விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வருவாங்க. ஏதாவது ஒரு வீர தீர சாகசம் போன்ற விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டு வருவாங்க. இப்போ வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது ஒரு சாகசங்கள் பண்ணணும், சாதிக்கணும், அதன் மூலமாக பேர் புகழ் அடையணும் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் அவங்க முழுவதுமாக செயல்பட்டு வருவாங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்ப பொறுப்புகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு கடமைகள் போன்ற விஷயங்கள் கட்டாயத்தின் பேரில் செயல்படுத்த வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பொறுப்போடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எள்ளுனா என்னையா வந்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இங்கே கவனிக்க வேண்டியதுன்னா தான் விருப்பப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான், அப்படி மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு உண்டான விஷயங்களில் ரொம்பவுமே பொறுப்போடும் கடமையோடும் நேர்மையோடும் உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லா படிக்கவும் செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பேர் புகழ் அடையணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக போராடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். ஸோ இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த 7 சனி அஷ்டம சனி காலகட்டங்கள்லாம் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருச்சு அப்படின்னாலே இவங்களோட வாழ்க்கையில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலையை எட்டி பிடிச்சிருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். என்னுடைய உழைப்பின் மூலம் உறுதியின் மூலம் அந்த விஷயங்களை எப்படியோ எட்டி பிடிச்சிருவாங்க, சாதனை பெற்றுடுவாங்க அப்படின்னு முழுமையாக சொல்லிடலாம். பட் இந்த சனியினுடைய தாக்கம் இல்லை ராக்கியோட அமைப்பு அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் இதற்காக அவங்க கடினமாக போராடுவாங்க. ஜாலியாக மோசம் இருக்குது அப்படிங்கிற நிலைகள் ஏற்படும். மற்றவங்க மத்தியில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளுக்கும் வீண் பழிகளுக்கும் அவங்க ஆளாக்கப்படுவாங்க. ஆனாலும் என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நேர்மை தவறாதவங்களாக இருப்பாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சிக்மா மேல் சிக்மா ஃபீமேல்னாலும் தொடர்பாக அந்த மாதிரி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய முன்னேற்றத்தை எடுத்து செல்லக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 15 to 25 வருட காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களுக்கான ஒரு காலகட்டமாக இது மாற ஆரம்பிச்சிடும். 25 to 40 வயதுக்குள்ள பார்த்தோம்னா இது இவங்களுடைய வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக அமையுது. மேலே கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் பேசும். மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சிச்சு, குறிப்பாக சுப கிரகங்களுடைய அனுகிரகமெல்லாம் இருக்குது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நல்ல ஒரு ஃபேமஸான நபர்களாக மாறிடுவாங்க. தொட்டது துளங்கும் வெற்றி நிச்சயம்னு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். மண்ணை தொட்டா கூட பொண்ணா மாறும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இவங்களுக்கு இந்த 25 to 40 வயது காலகட்டம் அப்படிங்கிறது. இந்த 15 வருட காலகட்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது கோச்சார ரீதியாக ஏதோ ஒரு 7 சனியோ அஷ்டம சனியோ இந்த காலகட்டங்களில் வந்துட்டு போகத்தான் இது தவிர்க்க முடியாது. பட் அது ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு போகும். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுட்டாலும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அவங்களுடைய வீரியம் மெருகேற்றப்பட்டு திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு அவங்களுக்கு கொடுத்துரும். சுய ஜாதக அமைப்பு தான் இங்கே அவங்களுக்கு முக்கியம். பட் அப்படி இல்லாமல் சுய ஜாதகம் கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இவங்க தேவையில்லாத சங்கடங்கள்லாம் அதிகம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத சேர்க்கைகள், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஏதேதோ செஞ்சு ஏதேதோ விஷயங்களுக்குள்ளே மாட்டி ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே இவங்க தள்ளப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது மாறிடும். இயற்கையாகவே இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அடங்கி போகக்கூடியவங்க அல்ல. ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு மயக்கத்தின் காரணமாக மற்றவங்களை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகாத சகவாசங்கள், பழக்க வழக்கங்கள், மற்றவங்களை நம்பியே ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியராக சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னால் இது அவங்களுக்கான அதிர்ஷ்டத்திற்கான காலகட்டம். அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அல்லது கஷ்டப்படக்கூடிய கொடுப்பினை இருக்கா அப்படிங்கிறதான் அவங்களுடைய சுய ஜாதகமானது சொல்ல ஆரம்பிக்கும். பட் எது எப்படியோ 25 வயது வரைக்கும் இவங்க போராடி கொண்டிருந்த விஷயங்களுக்கான ரிசல்ட்டை இந்த 25 to 40 வயது வருட காலகட்டங்களுக்குள்ளே இவங்க பார்த்துடலாம். அதை அனுபவிக்கவும் செய்திடலாம். இன்னும் சொன்னால் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கா இல்லை ஃபெயிலியரான லைஃப் இருக்கா அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டமானது உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துரும். அடுத்ததாக 40 to 60 வயது காலகட்டம்.
இந்த காலகட்டமானது இவங்களுக்கு ரொம்பவுமே சிம்பிளான அமைதியான ஒரு காலகட்டமாக மாறும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் இவங்க கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு கூட இந்த காலகட்டங்களில் சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் இந்த மனிதர் வேற, இனி இருக்கக்கூடிய மனிதர் வேற அப்படிங்கிற ஒரு நிலைகளில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிடும். எப்பேற்பட்ட வாழ்க்கை நிலை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த 40 வயதுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வேற ஒரு கோணத்தில் மாறி போக ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சாந்தமான குணம் படித்தவங்களாக இவங்க மாறும். இதுக்கு முன்னாடி அவங்க முரட்டுக்காரங்க பிடிவாதக்காரங்க எப்படி வேணாலும் பேர் வாங்கட்டும். இந்த காலங்களில் இவங்களுக்கு அந்த மாதிரியான கெட்ட பேர்கள்லாம் பெருசாக எதுவும் ஏற்படாது. எல்லாத்தையுமே ஒரு சீரான நிலைகள் அணுகுவாங்க. பொதுவான முறைகள் எல்லாத்தையுமே பார்க்கவும் செய்வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்க செயல்பட்டும் வரும் செய்வாங்க. இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு நற்காரியங்கள் அப்படிங்கிறது நிறையவே நடக்கும். நிறைய தான தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவாங்க. பொறுப்புகள் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பமாகட்டும், தொழில் வேலை உத்தியோகமாகட்டும், நண்பு உறவுகள், பொது வாழ்க்கைன்னு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான விஷயங்களுக்குள்ள தான் இவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு பார்ஷியாலிட்டியெல்லாம் பார்க்காம உங்களுக்கு இதை செஞ்சால் நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடைய இவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு வரும். இப்போ பெரும்பாலுமே உங்களுக்கு 40 to 60 காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சீரான நிலைகள், அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை பெருசாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு சீரான நிலைகளை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் என்பது அவங்களுக்கு ஏற்படும். அதாவது இதற்கு முன் இவங்க பட்டதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு இது முழுமையாக அமைஞ்சிருது. அடுத்ததாக 60 to 75 வயது வருட காலகட்டம். இது இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் இருந்துட்டு வருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கடமையே கடமைக்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக மாற ஆரம்பிச்சு ஒரு பற்றற்ற நிலைகளில் இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. எதுலேயுமே எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களுமே பெருசாக வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்படி இவங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இவங்க அடங்கி போகாதவங்களாக இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த காலகட்டங்களில் மற்றவங்களே கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது முழுமையாக இருக்காது. இவங்களோட விஷயங்களை இவங்க தான் பார்த்துட்டு வருவாங்க. மற்றவங்க முழுசாக அவங்களை கண்ட்ரோல் எடுத்துட முடியாது. ஆனாலும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே யாரையும் தன்னுடைய விஷயங்களுக்கு அனுமதிக்காதவங்களாக இருந்தவங்க இப்போ மற்றவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து உள்ளே என்ட்ரு பண்ண வைப்பாங்க. எல்லாமே சமம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது போய்கிட்டு இருக்கும். அதாவது எல்லாருக்குமே மனசுக்கும் புத்திக்கும் ஒரு போராட்ட காலகட்டம் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு 60 வயதுலேருந்து 75 வயது காலகட்டங்கள் வரும். அது இது வரைக்கும் நம்ம என்ன வாழ்ந்தோம், இப்போ நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களே சிந்தனை செய்ய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் அதிக ஈகோவை இவங்க வெளிப்படுத்துவாங்க. சமூகத்தில் சிலரெல்லாம் நம்ம பார்க்கலாம், வயதான காலகட்டங்களில் குடும்பத்தையே வெறுத்துட்டு தனித்து அவங்க இருந்துட்டு வருவாங்க. கட்டிக்கிட்டவங்க சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை, அல்லது எனக்கு இருந்த நண்பர்கள் உறவினர்கள் யாரும் சரியில்லை, ஸோ நான் தனியாகவே இருக்கேன், என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலாம் வயதான காலகட்டங்களும் அவங்க தனியாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு இனி அவங்களுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிற நிலைகள் கூட சிலரெல்லாம் கொஞ்சம் தனிமையாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பெரும் துணையாக இருக்கிறது அவங்களுடைய ஈகோ தான். இதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இவங்களுக்கு இந்த 60 ஒரு 75 காலகட்டம் அப்படிங்கிறது அமையும். அது எல்லாரும் கூட இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்களுடைய தனிப்பட்ட ஈகோவின் காரணமாகத்தான் எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் போயிட்டோம். ஸோ பொதுவாக கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான். சுயஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா இதே விஷயங்களை அவங்க மூலியமாக பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. அதாவது இந்த நிலைகள் இருக்கும், பட் இதில் நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் மற்றவங்களை குறை கூடிக்கொண்டு இந்த விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 75 to 95 வயது வரை காலகட்டம். அதற்கு மேலேயும் கூட பார்த்தீங்கன்னா புத்தியின் ஆற்றலால் இவங்க முழுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்புகளையும் பெற முடியும்.
இத்தனை வயசுக்கு மேலே உங்களுக்கு பொருளாதார நிலைகளை முன்னேற்றம் அடைஞ்சா என்ன, இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பெரும்பாலும் வரலாம். நான் சில இடங்கள்லாம் பார்க்கலாம், மிகவும் வயதானவர்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய தொகைகள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். ஏதோ ஒரு சொத்து பத்துக்கள் மூலமாக, அது வேறு ஏதாவது வேலை விஷயங்கள் மூலமாக, ஏதோ ஒன்று அவங்களுக்கு குறித்தான விஷயங்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தொகைகள் வந்து சேரும். மேலும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய அமைப்பின்படி கிட்டத்தட்ட இந்த 75 வயதுக்கு மேலே தான் இந்த பொருளாதார மேம்பாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த அமைப்புகள் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பேருதவியாக அது அந்த காலகட்டங்களில் செயல்பட்டுட்டு வரும். இப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் அந்த பொருளாதார மேம்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. காலகட்டங்களில் எல்லா விஷயமும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் அது வந்து பிரதானமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இந்த வயதான காலகட்டங்கள் தான் இந்த நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது கூட பெருகும். இந்த கடைசி காலகட்டங்கள் ஒரு 4 பேரோடு சேர்ந்து நட்புறவுகள் ஆடி இயல்பான நிலைகள் அந்த வாழ்க்கையை பெறக்கூடிய நிலைகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இப்படியாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.